தமிழ்நாட்டில் தினம்தோறும் ஒவ்வொரு நாளும் பார்க்குற செய்திகளை பார்த்தோம்னா மனசு அந்தளவுக்கு பதைபதைக்குது. ஏன்னா தினமும் வரக்கூடிய செய்திகள், செய்தித்தாளை எடுத்தாலும் சரி, டிவியை போட்டாலும் சரி, சமூக வலைதளங்களை பார்த்தாலும் சரி, அத்தனை குற்ற சம்பவங்கள் அதை பார்த்தாலே நமக்கு நடமாடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை கொடுக்குது. குறிப்பாக ஒரு 4 நாட்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். மார்ச் 5ஆம் தேதி சிவகங்கை ஒரு ஊருக்குள்ளே புகுந்து ஒரு போதை ஆசாமிகள் பெரிய அட்டகாசம் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை புளியந்தோப்பு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பயணித்த ஒரு பெண் பயணியை மோசமான முறையில் தாக்கியிருக்கிறாரு. மார்ச் 6ஆம் தேதி சிவகங்கையில் அதே போல் பட்டாக்கத்தி வச்சு ஒரு இரட்டை கொலை ஒன்று நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் பார்த்தோம் அப்படின்னா கழுத்தில் போட்டிருந்த செயினுக்காக ஒரு வயதான ஒரு பெண்மணியை பட்டப்பகலில் கொலை செய்திருக்கிறாங்க. செங்கல்பட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நிறைமாத ஒரு கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணிட்டையும் மிக மோசமான முறையில் தாக்குதலுக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. சென்னை ராயப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி நல்ல போதையில் ஒரு பெண்ணோட வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த பெண்ணிட்ட தவறான முறையில் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். மதுரையில் கல்லூரி பேருந்துகளை போதை ஆசாமிகள் கல்லூரி பேருந்துக்கு உள்ளே புகுந்து அவங்க மேலே தாக்குதலை உட்படுத்தியிருக்கிறாங்க. சென்னை கொடுங்கையூர் ஒரு வீட்டுக்குள்ளே யாருன்னு தெரியாத ஒரு மர்ம ஆசாமிகள் உள்ளே புகுந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஒரு தகாத முறையில் நடப்பதற்கு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொள்ளை, காவல் நிலைய கஸ்டடிகள் மரணம், சிறு பிள்ளைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல், அதாவது 18 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு, வயதான பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல், அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் அங்கே நடந்த ஒரு கொலை, காவல்துறை அந்த குறிப்பான அதிகாரிகள் நடத்திய அந்த கொலை, இப்படி பல்வேறு சம்பவங்களை நம்ம அடிச்சுக்கிட்டே போக முடியும். கேங் ரேப் நடந்திருக்கு, செக்ஸுவல் அசால்ட் ஆன் 19 வயது ஒரு பிள்ளைக்கு நடந்திருக்கு, கல்லூரி மாணவிக்கு நடந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் பார்க்க இந்த விடியா ஆட்சியில் பெண்கள் குறி வச்சு தாக்கப்படுறாங்க. நம்ம ஏற்கனவே இன்னொரு இதில் பேசியிருந்தது போல இப்படி பல்வேறு ஒரு குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு புதிய சுடுகாடு போல மாறிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும். இன்னும் சில நாட்கள்லேயே நமக்கு தேர்தல் வர இருக்குது. பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் இங்கே NDA பொதுக்கூட்டத்தில் நடந்து பேசும்பொழுது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இதே குற்றச்சாட்டுகளை ஆணித்தரமாக முன் வச்சிருக்கிறாங்க. நிச்சயம் NDA ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் உறுதி செய்யப்படும்.